கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று மே மாதம் 11ஆம் நாள். இன்று தேவன் உங்களோடு பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? இன்றைய மன்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அன்பு குழந்தைகளே, இந்த மன்னாவிற்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். வேதாகமத்தில் ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, ராகாப், மோசே, தாவீது, தானியேல் என அநேக விசுவாச வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே தேவன் மேலே ரொம்ப அதிகமான விசுவாசம் வச்சுருந்தாங்க. தேவனுடைய விருப்பத்தை செய்கிறது அவங்களோட வாழ்க்கையோட நோக்கமாக வச்சிருந்தாங்க. இவர்கள் முற்பிதாக்கள்னு அழைக்கப்படுறாங்க. இவர்களும் நம்ம போல தான் பூரணமற்ற மனுஷனாக இருந்தாலும் தேவன் இவங்களை பல வழிகளில் பயன்படுத்தியிருக்கிறாரு. அன்பு செல்லங்களே, தேவன் இவங்களுடைய வாழ்க்கையை நமக்கு மாதிரிகளாகவும் நிழல் பாடங்களாகவும் தந்திருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கையை நம்ம படிக்கிறது மூலமாக தேவனுடைய தெய்வீக திட்டங்களை இன்னும் சிறப்பாக புரிஞ்சு கொள்ள முடியும். எனவே இவங்களை மாதிரி நாமும் தேவன் மேலே முழு விசுவாசமாக இருக்க முயற்சி செய்யலாம். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க உங்கள் பைபிளை எடுத்து 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லாக விசுவாச வீரர்கள் குறித்து மனசுக்குள்ளே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமாக இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோடு நம்ம சந்திக்கலாம். எப்போவுமே தேவனுக்கோ கிறிஸ்துவுக்கோ பிடிச்ச சமத்து பிள்ளைங்களா இருங்க. நன்றி.